அழகை நீ ஆளை ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ப்ரீசெட் வந்து நான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த லிங்க்லேயும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, டேரெக்ட் லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கண்டினியூ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டை மட்டும் நீங்கள் அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நான் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாண்ட் வந்து நான் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன், அதில் ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. இதில் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் அண்ட் ஃபில்னு இருக்கும். அதில் போயிட்டு ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸ்டார் கொடுத்துட்டு இதில் நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜஸ் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. இதில் வந்து நீங்கள் இது மட்டும் தான் பண்ணணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் அலைனா இல்லைன்னா மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 குரூப் வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட் குரூப்பில் வந்து இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எடிட் செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு அடுத்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அகைன் மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ 2 இமேஜ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணும்போது சப்போஸ் இந்த மாதிரி டியூரேஷன் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பாண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டியூரேஷன் வந்து முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ரெட் லைனில் வந்து வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டபுள் ரெட் லைன் இருக்கும், அந்த ரெட் லைன் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஏரோ செலக்ட் பண்ணால் மூவ் ஆயிரும். இப்போ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் அது வந்து எந்த அனிமேஷனும் மாறாமல் வந்து நம்மளுக்கு அலைன்மெண்ட் ஆகும். இதை வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு நான் அடுத்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது அடுத்த இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அதை வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு குரூப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாண்ட் ஆகிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கடைசி குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசி குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இதோட இமேஜும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பராக எடிட் பண்ணி முடிச்சாச்சு ஸ்டார்டிங்கை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் க்ரீன் ஸ்க்ரீன் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் தான் ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 by 1 இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிப்பேன். அந்த டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இப்போ போல் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வராது. நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. அதில் போயிட்டீங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக சென்டராக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் மேலே 3 லைன் இருக்கும், அதை கொடுத்துருக்கோங்க. 3 லைன் கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா ஃபாண்ட்டும் இதில் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்டெல்லாம் அதை வந்து செலக்ட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 ஃபாண்ட் இருக்கும். 2 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். 2 ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். கடைசி வரல பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிப்பேன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் இமேஜஸ் ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை மட்டும் எடிட் பண்ணிக்கோங்க. எல்லா எடிட்டும் முடிச்சு. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளாகவே இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து இருந்தீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி வரும். இதில் வீடியோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபார் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.